Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல வாழைப்பூவை வச்சு ரொம்ப ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வடை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வாழைப்பூல பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுலயே நம்ம கடலை பருப்பு அப்புறமா வெங்காயம் எல்லாம் சேர்த்து இந்த வடை செய்யும்போது இது பயங்கர கிறிஸ்பியா செம்ம டேஸ்டியா இருக்கும். இது நீங்க லஞ்சுக்கு தொட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்க ஈவினிங் ஸ்நாக்கா கூட செஞ்சு தரலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வாழைப்பூவை உரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வாழைப்பூவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். நான் தெரியாதவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று மொட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த நரம்பு மாதிரி, அதையும் அப்புறமா அது கீழே அந்த பிளாஸ்டிக் அந்த பாலித்தீன் மாதிரி இருக்கும் பாருங்கள், இதில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற அந்த ரெண்டுத்தையுமே மறக்காமல் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது ரெண்டுமே நீங்கள் எவ்வளோ வேக வச்சாலும் அது வேகவே வேகாது, அது எடிபிளும் இல்லை. அதனால் அது மறக்காமல் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த வாழைப்பூ வடை பண்ணுறதுக்கு நமக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு தேவைப்படும். இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3லேருந்து 4 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. அதனால் இந்த வடையோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வாழைப்பூவை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். வாழைப்பூ கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் அப்படியே டைரெக்டாக வடையில் சேர்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும், குழந்தைங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா சுண்டிடும். இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாயும் அப்புறம் இஞ்சியும் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே இல்லாமல் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்காதீங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா, நல்லா பொடிசாக அதை நல்லா உதுத்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துடுங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்லா குறைன்னு அரைச்சிங்கன்னா தான் வடை உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா வடை நிறைய எண்ணெய் குடிச்சிரும். நம்மளோட வடை மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நீங்கள் இந்த வடையோட மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுப்பில் எண்ணெய் காய வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு வடை பொரிச்செடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் காட்டுறேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு வடை மாவோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் கையில் எடுத்து உருட்டும் போது ரொம்பவே அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் உள்ளங்கையில் வச்சு தட்டும்போது ரொம்பவே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது தனியாக அந்த மாதிரி உடஞ்செல்லாம் எதுவுமே வராது. நீங்கள் ஒரு வேளை பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வடை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தட்டி போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுப்பை எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியெல்லாம் கரிஞ்சிடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வடையை தட்டிட்டு உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் உடனே திருப்பாதீங்க. கொஞ்சம் நல்லா 2 பக்கமும் ஈவனாக வேகட்டும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்களா நம்மளோட வடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகியிருக்கும். இந்த வாழைப்பூ வடை நீங்கள் லஞ்சுக்கு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூ வடை எங்கள் அம்மாவோட ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.